ஆட்சியாடா நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய யோகியையும் இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடியையும் பார்த்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். முதலாக பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய, அதுவும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இளம் வயது பெண் எம்பி. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் மோடியை ஓட விரட்டி அடித்தார்கள் என்று. மோடியும் அமித்ஷாவும் வாய்ப்பேச முடியாமல் திக்கி திணறிய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். போதாக்குறைக்கு அமித்ஷா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது தொடர்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அமித்ஷாவின் மனதிற்குள் அம்பேத்கர் குறித்து என்ன சங்கிகள் நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அதை அவர் வெளியே சொல்லிட்டார். இப்போது இக்ரா ஹசன் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எந்த கட்சியினுடைய சார்பாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்னா சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளராக நின்று பாஜகவினுடைய வேட்பாளர், ஏறத்தாழ பாஜக வேட்பாளரை விட 69,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற 30 வயது நிரம்பிய இளம் பாராளுமன்ற உறுப்பினர் இக்ரா ஹசன். இவங்க முதலாக பாராளுமன்றத்திற்குள்ளே வந்திருக்கிறாங்க. வந்ததுமே கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கான வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. அதாவது யோகி என்று சொல்லக்கூடிய நபர் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்குலாம் தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுக்கு வாக்களிக்க முடியுதா? கிடையாதுங்க. வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முஸ்லீம் தெருக்களில் போய் பகிரங்கமாக சங்க பரிவாரங்களும் காவல்துறையும் சேர்ந்து நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, ஓட்டு போட வந்தால் அவ்வளோதான் மிரட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எல்லா மசூதிகளுக்கு அடியிலும் கோயில்கள் இருக்கிறதா என்று துழவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இதெல்லாம் நம்ம அஜ்மீரில் இருக்குது, சம்பலில் இருக்குது, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் போதா குறைக்க என்ன, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் புல்டோசர் ராஜ் இல்லையா, அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசர் ராஜ் என்று பெயரெடுத்த யோகியால் இடித்து தள்ளப்படக்கூடிய காட்சி. சிஏஏ போராட்டத்தின் போது எத்தனை முஸ்லீம் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் யோகி என்று. கூடுதலாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் இந்தியாவில் 10 வருடங்களாக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் இன்னைக்கு என்ன கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விலாவாரியாக பட்டியலிட்டு அடுக்கி கொண்டே போகிறார். உங்களுக்கு தான் தெரியும், ஒரு தினத்திற்கு முன்பு அகிலேஷ் யாதவ் யோகியை பார்த்து கேட்டார், யோகியுடைய வீட்டுக்கு கீழே சிவலிங்கம் இருக்கும், தோண்டி பார்க்கணும்.